الله الرحمن الرحيم الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد والصلاة والسلام على بشير النذير وسراج المنير سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب إله العالمين أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه الميامين. قال النبي صلى الله عليه وآله وسلم مثل أهل البيت فيكم كسفينة النوح من ركبها نجا ومن تخلف عنها غرق وهلك. رواه الحاكم. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய உரையிலே இறைத்தூதர் நபிகள் நாயகம் நெஞ்சில் நிறைந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்களை பற்றி, இமாம்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நபிமார்களுடைய வரிசைகளை பற்றி, சரிதைகளை பற்றி, அவர்களுடைய கிசஸுகளை பற்றி பேசி வந்த நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களும் பல வகையான சோதனைக்குட்படுத்தப்பட்டதை பார்த்தோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையான சோதனை, நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு வகையான சோதனை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுடைய ஒவ்வொரு சோதனைகளை நாங்கள் பார்த்து வந்தோம். அவர்களுக்கு எதிராக எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன சவால்களை முன்வைத்தார்கள், அவைகளுக்கெல்லாம் எவ்வாறு முகம் கொடுத்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்ற நாங்கள் அதே வழியிலே, அதே தொடரிலே சரித்திரங்கள், ஹதீதுகள், வரலாறுகள் சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வந்தவர்கள், அவர்களுக்கு எதிராக செயல்பாடில் ஈடுபட்டவர்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் அவர்களுடைய அஹ்லுல் பைத்தைச் சேர்ந்த அலியுன் கர்ரமுல்லாஹ் வஜ்ஹு ஷரீஃப் அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சீரா, அதே போன்று இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் ஜைனுல் ஆபிதீன் இவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வந்து இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்களுடைய மகன் இமாம் முஹம்மத் பாக்கிர் அவர்களை பற்றி, அந்த நாயகத்தை பற்றி நாங்கள் இன்று கொஞ்சம் அலசலாம், பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். ஹிஜ்ரி 57ஆம் ஆண்டு ரஜப் மாதம் தலைப்புறை வெள்ளிக்கிழமை அன்று புனித மதினாவிலே இமாம் பாக்கிர் நாயகம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அறிவு கடல், ஞான களஞ்சியம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற அந்த மகான் அவர்களுடைய பிறப்பு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பின்வரக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து பார்க்கலாம். அவர்களுடைய நாவன்மை, பேச்சு திறன், பேச்சில் வாய்மை, முகத்தில் மலர்ச்சி, பண்புகளில் இமயம், இது அவர்களுடைய சிறப்புகளிலே சிலவற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹஸரத் ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களிலே நீண்ட காலமாக வாழ்ந்தவர்களில் ஒரு முக்கியமான ஒருவராக ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி என்ற சஹாபி கருதப்படுகின்றார்கள். ரசூலுல்லாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம், கிட்டத்தட்ட 25 வருடம் என்று சொல்லலாம், குலஃபா ராஷிதீன்கள், அதுக்கு பிறகு அமீருல் மூமினுடைய ஆட்சி, அதுக்கு பிறகு ஹஸ்ரத் இமாம் ஹசனுடைய ஆட்சி, அதுக்கு பிறகு ஹலீஃபா முஆவியாவுடைய ஆட்சி, இப்படியாக வந்து இமாம் ஹுசைனுடைய படுகொலை படலம் கர்பலாவிலே, அதில் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் யசீதுக்கும் இமாம் ஹுசைனுக்கும் இடையிலே நடந்த அந்த காலகட்டம். இப்படியான காலகட்டத்தில் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலி இப்னுல் ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப்
அவர்களுடைய மகனாக இமாம் ஜெயினுல் ஆப்தீன், இமாம் சஜ்ஜாத் அல்லது இமாம் அலி இப்னுல் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஜெயினுல் ஆப்தீன் இமாம் அவர்களுக்கு பிறக்கின்றார்கள் இமாம் பாக்கிர் அவர்கள். இவர்கள் சிறுபராயத்திலே இருக்கின்ற காலத்திலே நடக்குகின்ற ஒரு விஷயம். ஏன்ற இவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் நன்மாராயம் கூறியிருக்கின்றார்கள் நேரத்தோடு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு சில காலத்துக்கு முன்பதாக ஒரு முறை இமாம் ஜெயினுல் ஆப்தீன் சஜ்ஜாத் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அங்கே வந்திருக்கின்ற பொழுது ஹஸரத் ஜாபிர் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பிள்ளை ஒன்று நடமாடி திரிவதை பார்க்கின்றார்கள். அந்த சிறுவனை பார்த்து மிக நோட்டமிட்டு கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் முன்னே வருமாறு சொன்னார்கள். அந்த குழந்தை முன்னே வந்தது. பின்னால் போகுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே பின்னுக்கு போயிடுச்சு அந்த புள்ள. போகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சிறுவருடைய அங்க அசைவுகளை பார்த்தார்கள். அவர் எவ்வாறு நடந்து வந்தார், அவர் எவ்வாறு போகிறார். என்ன ரசூலுல்லாஹ்வோடு இருந்த ஒரு சஹாபி, முக்கியமான ஒரு சஹாபி. அவர் பார்த்து விட்டு சொன்னார்கள், இது இரட்சகனின் அல்லாவின் மீது ஆணையாக வல்லாஹ், இது நபிகளாரின் அங்க லட்சணங்களாகும் ரசூலுல்லாஹ்வை போன்றவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இமாம் ஜெயினுல் ஆப்தீன் அவர்களிடம் கேட்டார்கள், இந்த சிறுவன் யார்? அவர்கள் சொன்னார்கள், எனது மகன், எனக்கு பிறகு இமாமாக வரவுள்ள முஹம்மத் அல் பாக்கிர் இவர்தான் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். உடனே இமாம் அந்த ஹசரத் பெரியோர் சஹாபியாக முதியவராக இருந்த, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 90 வயதை தாண்டியிருக்கும் அல்லது 80 வயசை தாண்டியிருக்கலாம், இருந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி அவர்கள் தன்னுடைய ஆசனத்தில் இருந்து எழுந்து அந்த சிறுவனை முத்தமிட்டார்கள். அந்த குழந்தையை முத்தமிட்டு சொன்னார்கள், அல்லாவின் தூதரின் புதல்வனே இப்னு ரசூலில்லா, என் உயிர் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு, உங்கள் பாட்டனாராகிய நபிகள் நாதரின் சலாத்தை ஏற்றுக்கொள்வீராக, உங்களுக்கு சலாம் எத்தி வைக்குமாறு அன்னார் என்னை பணித்தார். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம், இப்னு ஜௌசி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதே போன்று இமாம் நான் மேற்சொன்ன அந்த ஹதீஸை அன் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹைது யகூல் கால லி ரசூலுல்லாஹ் யூஷகு அன் தப்கா ஹத்தா துல்கிய அவ் ஹத்தா தல்கிய வலதன் லீ மினல் ஹுசைன், நீங்கள் இருப்பீர்கள் என்னுடைய ஹுசைனுடைய குடும்பத்திலே இருந்து ஒருவர் பிறப்பார், அவருக்கு பேர் யுகாலு லஹு முஹம்மத் என்று அவருக்கு பேர் இருக்கும். யபுகரு இல்மத்தீன் பக்ரன் ஃபைதா லகீதஹு ஃபக்ரஹு மின்னிஸ்ஸலாம், அவருடைய பக்ரன் சொன்னால் அறிவை தோண்டி எடுக்கக்கூடியவர் பாக்கிர். அந்த பேரை ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே நன்மாராயம் கூறி சொல்லியிருக்கின்றார்கள். அவரை கண்டால் நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன, என்னுடைய சலாத்தை அவருக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்ன இந்த விடயத்தை சொன்ன பொழுதும் இமாம் பாக்கிர் அவர்களுடைய கண்கள் பனித்தன. எனது பாட்டனார் இறை தூதர் மீது என்றென்றும் சலாம் உண்டாவதாக, எனக்கு அன்னாரது சலாமை சுமந்து வந்த உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று அவர்கள் கூறினார்கள். இப்னு ஜௌசி அவர்களுடைய இந்த விடயத்தை அறிவிக்கின்றார்கள். உல் ஃபுசூலுல் முஹிம்மா என்ற நூலிலும் 211வது பக்கத்திலும் இந்த விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் முஹம்மத் பாக்கிர் அபு ஜாஃபர் என்றும் அவர்களுக்கு சொல்லுவார்கள். ஏன்னா இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்தினுடைய தந்தை. இவர்களுடைய அறிவு ஒரு விடயத்தை ஒரு பொருள் ஒன்று இருக்குது என்றால், இறைவன் படைத்த ஒரு படைப்பினங்களை அதனுடைய ஆழம், அந்த படைப்பினத்துக்கு அந்தரங்கமாக, அந்த படைப்புகளுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அதனுடைய சிறுகள் ரகசியங்கள், அதை சூழ உள்ள நுட்பங்கள். மலை என்றால் ஏன் மலை, குர்ஆனிலே அதை பற்றி இறைவன் என்ன சொல்லியிருக்கின்றான், ஏன் அந்த மலை கிட்டியாக இருந்து பூமியின் நடுங்காமல் உசும்பாமல் அசையாமல் இருக்கின்றது,
அதற்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, அதற்குள் என்னென்ன விடயங்கள் பொதிந்திருக்கின்றது போன்ற பல ரகசியங்களை, பல நுட்பங்களை அறிந்து அதனோடு சம்பந்தப்பட்ட சூழ்ந்திருக்கக்கூடிய அறிவு ஞானங்களை எல்லாம் இமாம் முஹம்மது பாக்கிர் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி எல்லா அறிஞர்களும், அது சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ஷியா ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு வகையான சூஃபி ஞானத்தை கொண்டவர்கள், தரீக்காவுடையவர்கள், அல்லது ஏனைய ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் அவர்களை நல்ல கருத்துக்களை அவர்களை பற்றி வைத்திருக்கின்றார்கள். இவரே ஒரு தாபியா என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு புரோகிப்பவர்களே தாபியங்கள், தாபியங்கள். தாபி என்ற வரிசையிலே இவர்களை உள்ளடக்கி இருப்பதையும் அல் பிதாய வன் நிஹாயா என்ற நூலிலே இதை நாங்கள் காணலாம். அதே போன்று அல் இமாம் அஸ்வாதிக் வல் மதாஹிபுல் அர்பா என்ற நூலிலும் இதை காணலாம். எவ்வாறு வருகிறது என்றால், அபு ஜாஃபர் அல் பாக்கிர் தாபியுன் ஜலீலுன் கபீருல் கதர். இந்த அபு ஜாஃபர் என்ற அல் இமாம் பாக்கிர் அவர் ஒரு தாபியை சேர்ந்த ஒருவர். அவர் மிகவும் உன்னதமானவர்கள். அஹது ஹாதிஹில் உம்மத்தி இல்மன் வ அமலன் வ சியாதத்தன் வ ஷரஃபன். இந்த சமூகத்திலே அறிவு ரீதியாகவும் ஞானம் ரீதியாகவும் ஒரு தலை சிறந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு மனிதராக இருக்கின்றார். ஓ சும்மி அல் பாக்கிர். ஏன் அவர்களுக்கு அல் பாக்கிர் என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு? லியபுகர் அல் உலூம். அறிவை தேடி எடுப்பார், ஆழ்ந்தெடுப்பார். அறிவினுடைய ஆழத்துக்கை அதனுடைய ஆழம், அகலம், விசாலம், அதனுடைய உள்ளரங்கம் எல்லா விடயங்களையும் தோண்டி எடுக்கக்கூடியவராக இருப்பார். இஸ்தின்பாத்துல் ஹுக்கும். மார்க்க விஷயங்களுக்கு அவர் அழகான முறையிலே இஸ்தின்பாத் பண்ணி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அதற்கு தெளிவு தீர்ப்பு வழங்கக்கூடிய இஸ்தின்பாத்துல் ஹுக்கும் அந்த நிலையில் இருப்பார். கான தாக்கிரன் ஹாஷியான் சாபிரன். எந்த நேரம் திக்ர் உள்ளவராக, இறைவனுடைய ஞாபகிக்கக்கூடியவராக, இறைவனுக்கு மிகவும் பணிந்து ஹுஷூ உள்ள ஒரு மனிதராக, கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவலவங்கள் வருகின்ற பொழுதெல்லாம், அவர்கள் சஞ்சலமெல்லாம் வருகின்ற பொழுது பொறுமையாக இருக்கக்கூடிய சாபிர். வக்கான மின் சுலாலத்தின் நுபுவா ரஃபீஉன் நசப் அலியுல் ஹசப். அவர் இந்த நுபுவத்தினுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாவுடைய வழித்தோன்றல்களிலே மிக முக்கியமான ஒருவர். இமாம் அலி, இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் ஜைனுல் ஆப்தீன் அவருடைய மகனாக இமாம் பாக்கிர் 5வது தலைமுறையாக அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரஃபீஉன் நசப். அவருடைய நசபு, பரம்பரை, அவருடைய அந்த பெற்றோருடைய அந்த தன்மை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அலியுல் ஹசப். அவருடைய ஏனைய சிறப்பு இமாம் அமீருல் மூமினுடைய அந்த தன்மையோடு, அந்த நிலையோடு கொண்டிருக்கின்றது. வகான ஆரிஃபன் பில் ஹத்தராத் வ கதீருல் புகா வல் இப்ராத் முஅரிலன் அனில் ஜிதாலி வல் ஹுசூமாத். ஒவ்வொரு காலத்திலும் இருக்கக்கூடிய ஆபத்துகள், பிரச்சனைகளை பற்றி அறிவார்கள். அநேகமாக அழுகையிலே இருப்பார்கள். ஏனென்றால் இந்த அழுகை படலம் என்பது இவர்களிடத்தில் இருந்த ஒரு சுண்ணாவாக, ஒரு பழக்கமாக, ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. ஏனென்றால் இமாம் சஜ்ஜாத் ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் தன்னுடைய தந்தை இமாம் ஹுசைனோடு கர்பலாவுக்கு சென்றிருந்தார்கள். அவருடைய வயது கிட்டத்தட்ட 25. அவருடைய சகோதரன், மூத்த சகோதரனாக இருந்த அலி அக்பர் அவர்கள் 28 வயது கர்பலாவிலே ஷஹீதாகிறார்கள். ஆனால் இமாம் ஜைனுல் ஆப்தீன் அவர்களுக்கு ஒரு வகையான உசும்ப முடியாத, எழும்ப முடியாத ஒரே படுக்கையிலே இருந்த ஒரு வகையான நோயினால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் எழுந்து சென்று போராடவில்லை. அதே நேரத்திலே தன்னுடைய தந்தைக்கு பிறகு விலாயத்தை சுமக்கக்கூடிய, இமாமத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பும் இவர்களுக்குத்தான் காத்திருந்தது. இறைவனுடைய நாட்டமோ என்னையோ அவர்கள் அவ்வாறு அங்கிருந்து தப்பினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, இமாம் பாக்கிர் அவர்கள். இமாம் பாக்கிர் அவர்களுக்கு கர்பலா நிகழ்வின் போது 2 வயது சிறுவனாக இருந்து அந்த கர்பலா களத்திலே நடந்த அத்தனை அகோர நிகழ்வுகளையும்,
அத்தனை தாங்கொண்ணா துயரங்களையும் அவர்கள் சந்தித்தவர்கள், கண்டவர்கள். அதனால் கூடுதலாக அழக்கூடியவர்களாகவும் அந்த களத்திலே இருந்து கண்ட விடயங்களிலே படிப்பினை பெற்றவர்களாகவும் தேவையில்லாத விடயங்கள், பிரச்சினைகளை உருவாக்கக்கூடியவர்கள், தேவையற்ற விவாதங்களை விட்டும் தவிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தயாளமிக்க மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை பற்றி பல அறிஞர்கள் இமாதுத்தீன் அபுல் ஃபிதா, இஸ்மாயில் இப்னு அம்ர் இப்னு கதீர், முஹம்மது இப்னு தல்ஹா அஷாஃபி, இப்னுல் ஐமாத் அல் ஹம்பலி போன்ற பலர்கள் இவர்களை பற்றி தங்களுடைய கருத்துகளையும் விடயங்களையும் சொல்லியிருப்பதை நூல்களிலே நாங்கள் பார்க்கலாம். அபு ஜாஃபர் முஹம்மது அல் பாக்கிர் கான மின் ஃபுகஹாயில் மதீனா வகீல லஹு அல் பாக்கிர் லிஅன்னல் பிக்ர் அல் இல்ம் ஐ ஷக்கஹு வ அரிஃப அஸ்லஹு வ தவஸ்ஸஅ ஃபீஹி. மதீனாவிலே அன்று வாழ்ந்த அறிஞர்களிலே பெரிய ஒரு ஃபகீஹ், மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய அறிவு ஞானமிக்க ஒரு பெரிய ஒரு ஆலிம். ஏன் அவருக்கு இந்த பாக்கர் என்று பேர் வைக்கப்பட்டது என்றால், அறிவை கலைந்து எடுக்கக்கூடியவர். குர்ஆனுடைய ஞானத்தை, ஹதீஸுடைய ஞானத்தை, நுபுவத்தினுடைய விவரங்களை அவர் எடுக்கக்கூடியவர், அதை பிரித்தறியக்கூடியவர், அதனுடைய அஸ்லை, அதனுடைய விரிவாக்கத்தை தெரிந்தவர்கள். இது பற்றி ஷதராத்து தஹப் என்ற நூலிலும் இது பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று முஹிதீன் இப்னு ஷரஃபத்து நவவி, அப்துல்லா இப்னு அத்தாவுல் மக்கி போன்றவர்களும் தங்களுடைய தஹ்தீபுல் அஸ்மா வல் லுகாத் என்ற நூலிலும், அப்துல்லா இப்னு அத்தாவுல் மக்கி என்ற ஒரு அறிஞர் அவரும் தங்களுடைய நூலிலே இவரை பற்றி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்றைய காலகட்டத்திலே அரசியல் ரீதியான, சிந்தனை ரீதியான, கோட்பாடு ரீதியான, கலை கலாச்சார பண்பாடுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் பலவாறாக இருந்த போதிலும், அவைகளுக்கெல்லாம் இவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்த போதும், ஆனால் இவர்களுடைய வணக்க வழிபாடுகள், இவர்களுடைய போதனை, இவர்களுடைய பண்பாடு, அவைகளெல்லாம் இவர்களுடைய உள்ளத்திலே, இவர்களுடைய நடவடிக்கைகளிலே, இவர்களுடைய செயற்பாட்டிலே அவைகளெல்லாம் தாக்கத்தை கொடுக்கவில்லை. என்றால் சில நேரம் ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு சொன்னால், நாங்கள் சாதாரணமான மக்களாகி நாங்கள் தொழுகை கதாவாக்கி விடுவோம். அடே நான் தொழுவல்லையேன்னு சொல்லி. அதில் சின்னொரு விஷயம் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு, சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு சுகம் இல்லைன்னு சொன்ன வருத்தம்னு சொன்னால் வேலைக்கு போக மாட்டோம். அல்லது எங்கள்கிட்ட மற்றவர்களோடு நாங்கள் பண்பாக நடந்து கொள்ள மாட்டோம், கடிந்து பாய்வோம், அல்லது வேறு வகையான முறையிலெல்லாம் மனிதன் நடக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய காலத்திலே பல ஃபுத்துஹாத்துகள், பல நாடுகளை வெற்றி கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த வருகின்ற நேரத்திலே அங்கிருந்த பெரிய யூனானிய, ஏனைய கிறிஸ்தவ அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, தத்துவங்கள், ஃபல்சஃப, ஹிக்கும் எல்லாம் இஸ்லாம் அப்படி நுழைஞ்சிருந்த காலகட்டம். துவைத்தம், அத்வைத்தம், அறிவு, இவைகள்லாம் சிந்தனை ரீதியான அவை எல்லாம் அப்படி பிணை இருந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே இமாம் ஜெயினுல் ஆப்தீன் அவர்களும் கர்பலா களத்துக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று உலகத்திலே, இஸ்லாமிய நாடுகளிலே உதயம் பெற்றிருந்தது. என்னால் இமாம் ஹுசைன் அவர்களுடைய இந்த கொலை முஆவியா, அதாவது உமையாக்களுடைய ஆட்சியினுடைய முடிவுக்கு வித்திட்டிருக்கின்றது என்பதிலே நாங்கள் அந்த கர்பலா களத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை, மதீனாவிலே நடந்த நிகழ்வு, அதுக்கு பிறகு கூஃபாவிலே நடந்த நிகழ்வு, சிரியாவிலே நடந்த நிகழ்வு போன்ற நிகழ்வுகளை சர்வதேச மட்டத்திலே பார்க்கின்ற பொழுது, இந்த உமையாக்கள் இன்றும் கூட உலகத்திலே கோடான கோடி மக்கள் இந்த கர்பலா நிகழ்ச்சியை நினைத்து சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று கர்பலா நிகழ்வு தோற்றம் பெற்றிருப்பதை பார்க்கலாம். இப்படியாக இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய தந்தை முஹம்மது பாக்கிர் அவர்களுடைய காலத்திலே இவ்வாறான பண்பாட்டு சிக்கல்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் சின்ன பின்னமாக இருந்தபோதும் அவர்கள் தங்களுடைய வணக்க ரீதியான விடயங்களிலே, தங்களுடைய பண்பாட்டு ரீதியான விடயங்களில் எந்த விதமான மாற்றத்தையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை.
இந்த நிலை பற்றி, தன்னுடைய தந்தையினுடைய நிலை பற்றி தன்னுடைய புதல்வரே இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்களை கூறுகின்றார்கள். கான அபி கதீரு திக்ர், கூடுதலாக திக்ரோடு இருப்பார்கள், இறைவனை ஞாபகிக்கக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். லக்கது குந்து அம்ஷி மாஹு ஒயின்னஹு லயதுகுருல்லா, அவரோடு நான் நடந்து கொண்டிருந்தேன், ஒரு பிரயாணத்திலே அல்லது ஒரு விஷயமாக போய்கொண்டிருந்தேன். அவருடைய திக்கிரிலே தான் அவர்கள் இந்த பிரயாணத்திலே வந்து கொண்டிருந்தார்கள். வாக்குலு மாஹு தாம் வன்னஹு லயதுகுருல்லா, உணவை உண்டு கொண்டிருக்கும் பொழுதும், உணவு அருந்துகின்ற பொழுதும் அந்த உணவினுடைய விடயங்களை பற்றியும் இறைவனுடைய தன்மைகளை பற்றியும் அவர்கள் ஞாபகித்துக் கொண்டே இருப்பார், திக்ர் செய்து கொண்டே இருப்பார். வலக்கது கான யஹ்துல் கௌம் ஒமா யஷ்அலுஹு அன் திக்ரில்லா, அந்த கூட்டத்திலே அந்த சமூகத்திலே என்ன விஷயம் நடந்தாலும் அவர்கள் இறை ஞாபகத்திலே இருந்து என்ன செய்ய மாட்டார்கள், மாறுபட மாட்டார்கள். ஒகுந்து அரா லிசானஹு லாசிகன் யஹ்னிகுஹு பிகௌலிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், அவரை நான் பார்க்கின்ற பொழுது அவருடைய நாவு எந்த நேரமும் உசுமிக்கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் ஒரு ஹிக்மத்து. அரபு மொழியை நாங்கள் அதாவது மொழிகின்ற பொழுது மஹாரிஜுல் ஹுரூஃப், எழுத்துகள் வெளியாகக்கூடிய இடங்கள், மஹ்ரஜ் வெளியாகக்கூடிய இடம், அதாவது ஐன் எப்படி வரும், ஹைன் எப்படி வரும், ஹே எப்படி வரும், தால் எப்படி வரும், அடுத்தது இந்த மேல் நாக்கினாலே, நாக்கின் ஓரத்திலே, அடுத்தது குரல் வளையிலே, ஆள் குரல் வளையின் கீழே, மேலே, நடுவில் என்று சொல்லி இருக்கிறது. ஹ, ஐன், ஹ, ஹ, ஹம்ஸு, ஹ, இப்படியாக அந்த தஜ்வீது சட்டத்திலே நாங்கள் பார்க்கலாம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு நாவுக்கும் உதட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமையிலே இருக்கும். உதடு உசும்பாது, நாவு உசும்பலாம். இதை மூடிக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பொழுது அந்த இரண்டு ஷஃபத்தைன் என்ற அந்த இது கூட சம்பந்தம் இல்லாத முறையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே மனிதர்கள் காணாமல் இருந்தாலும் நாங்கள் பிரயாணத்தில் போகிறோம், நிறைய மற்றவர்கள் அந்நியர்கள் அல்லது அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களோடு இருந்தாலும் எங்களுடைய தொண்டை குழிதான் வேலை செய்யுமே ஒழிய நாவு சுரக்காமலுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்கள் சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அதனுடைய ஹிக்மத் இருக்கிற, அதனுடைய மொழி மஹ்ரஜ் ரீதியான விஷயமும். எனவே பாக்கிர் நாயகம் அவர்கள் எப்பொழுதும் இந்த கலிமாவை தங்களுடைய நாவிலே வாயிலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒகான எஜ்மௌனா ஃபயஉம்ருனா பித்திக்ரி ஹத்தா தத்லு அஷம்ஸ், எங்களை எல்லாரும் அவர்கள் கூட்டி வச்சு சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் திக்ரு செய்யுங்கள் என்று சொல்லுவார். காலை மாலை திக்ர். ويأمر بالقراءة من كان يقرأ منا ومن كان لا يقرأ منا أمره بالذكر. குர்ஆன் ஓத தெரிந்தவர்களை ஓதுமாறும் ஓத தெரியாதவர்களை திக்ரு செய்யுமாறும் அவர்கள் பணிப்பார்கள். ஃபுசூலுல் முஹிம்மா என்ற நூலிலே இப்னு சபாஹ் அல் மாலிகி அவர்கள் இந்த விடயத்தை கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். முகமது பாக்கிர் அவர்கள் தன்னுடைய பணியாளர்களோடு, தனக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களோடு ஒரு நாள் என்ன செய்தார் என்று சொன்னால், புனித காபாவுக்கு தவாப் செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக சென்றிருந்தார்கள். அங்கே சென்றிருந்த பொழுது அவர்கள் தவாப் செய்கின்ற அந்த இடத்திலே மிகவும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அப்பொழுது அந்த பணியால் சொல்லுகின்றார், இங்கே தேம்பி தேம்பி ஆக்கெல்லாம் பார்ப்பாங்களே, கொஞ்சம் சத்தத்தை குறைங்கலன் என்று சொன்ன பொழுது, வைஹக், நீ என்ன சொல்கிறாய் என்று ஒரு கடுமையான வார்த்தையை அவங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள். யா அஃப்லஹ் மௌலா, அவருடைய மௌலாவாக இருந்த பணியாளராக இருந்த அந்த அஃப்லா என்பவருக்கு சொல்லுகிறார், ஒலிமலா அபிக்கு, ஏன் நான் அலாமலுக்கு இருக்க வேண்டும், லஅல்லல்லாஹு தஆலா யன்துரு இலைய மின்ஹு ரஹ்மதன் ஃபஅஃபூஸ பிஹா இந்தஹு கதன். அல்லாஹு தஆலா என்னை, நான் இவ்வாறு அழுவதன் மூலமாக அவனுடைய ரஹமத்துடைய பார்வையை கொண்டு என்னை பார்க்கலாம், அதன் மூலமாக நாள மறுமையிலே நான் வெற்றி பெறலாம். சும்ம தாஃப பில் பைத், அந்த காபத்துல்லாவை அவர்கள் தவாப் செய்து கொண்டு வந்தார்கள். சும்ம ஜா ஹத்தா ரகா இந்தல் மகாம் ஃபரஃபா ரஸஹு மின் சுஜூதி,
அங்கே வந்து மகாம் இடத்திலே மகாம் இப்ராஹிம் இருக்கிறது. புனித காபத்துல்லாவுக்கு மகாம் இப்ராஹிமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி இருக்கும். ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10 யார் இருக்கலாம், அதில் 15 யார் இருக்கலாம். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று புனித காபத்துல்லாவை கட்டின அந்த பால் காதம் அவருடைய காலுடைய அந்த சுவடி அதில் பதிஞ்சதாக அப்படியே இருக்கிறது. அந்த இடத்துல நின்று அவர்கள் தொழுகிறார்கள். நீண்ட நேரம் ருக்கு சுஜூதிலே போய் கொண்டிருந்தார்கள். வைதா பி மௌது சுஜூதிஹி முப்தல்லும் மின் கசரி துமுஇஹி ஐனை. அவர்கள் சுஜூதிலே இருந்து எழும்பியதற்கு பிறகு பார்த்தா வெள்ளம் மாதிரி தண்ணி வந்து ஊத்தினமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர்கள் கண்ணீர் விட்டு சுஜூதிலே அழுது புலம்பிய விஷயத்தை கஷ்ஃபுல் உம்மால் ஃபி மாரிஃப் கஷ்ஃபுல் உம்மா ஃபி மாரிஃபத்தில் ஐம்மா என்ற நூலிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்றுதான் அவர்களுடைய தந்தை இமாம் ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் ஒரு கூட்டத்தோடு ஒரு ஹம்லாவோடு ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்தில் புனித காபத்துல்லாவுடைய அந்த எல்லையில் வச்சு தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லி தல்பியா சொல்ல வேண்டும். அவருடைய கூட்டத்தில் வந்து எல்லோரும் தல்பியா சொல்லிவிட்டார்கள். இமாமை பார்க்கிறார்கள், இமாம் தல்பியா சொல்லவில்லை. அப்போ அந்த ஒட்டகையிலே சென்ற அவர்கள் எல்லோரும் ஒட்டகம் நிப்பாடப்பட்டிருக்கிறது, இமாம் சொல்வார்னு சொல்லவில்லை. எப்னு ரசூல் இல்லா, ரசூலுல்லாவுடைய பிள்ளையே, லப்பைக் மா தலப்பைத், நீங்கள் லப்பைக்கு சொல்லவில்லை என்ற லப்பைக்கு சொல்லுவது கடமை கட்டாயம், சொல்லவில்லையான்னு சொன்னவுடன் அவர்களுடைய நிலைமையை மாறி போய் பயந்தவர்களாக அச்சமுட்டவர்களாக இருந்தார்கள். அடங்குகிறார்கள். ஏன் லப்பைக்கு சொல்கிற பெரிய வேலை இல்லையே, வாயால் லப்பைக்கு சொன்னால் முடிஞ்சு, நான் தொழுவைக்கு நியத்து வைக்கிற மாதிரி அல்லது நோம்புக்கு நியத்து வைக்கிற மாதிரி லப்பைக் சொன்னார்கள். லப்பைக் நான் ஆஜராகிவிட்டேன், உன் சமூகத்தில் உன் சன்னிதானத்தில் நான் பிரசன்னமாகிவிட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு பதிலாக லா லப்பைக், நீ பிரசன்னமாகவில்லை என்று வந்தால், சத்தம் வந்தால், ஒலா சாதைக், நீ வெற்றி பெறவில்லை, நீ அருள் பெறவில்லை என்று வந்தால் நான் என்ன செய்வது என்று அதை நினைத்து நான் அச்சமுறுகிறேன், அழுகிறேன், பயப்படுகிறேன். திடுக்கமுட்டவர்களாக லப்பைக் சொன்ன உடனே அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து சற்று நேரம் என்ன செய்கிறார்கள். அப்படி இருந்து அதுக்கு பிறகுதான் அவருடைய மயக்கத்தில் இருந்து எழும்பக்கூடிய அந்த அளவுக்கு இறைவனுடைய அச்சம் அவர்களுடைய ஆழ் மனதிலே ஆட்கொண்டிருந்தது. இதே போன்றுதான் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய தந்தை இமாம் முஹம்மது பாக்கிர் அவர்களையும் கூட நாங்கள் பார்க்கின்றோம். நடுநிசையிலே எழும்பி நிற்பார்கள் பாக்கிர் நாயகம் அவர்கள். முஹம்மத் அபு ஜாஃபர் நடுநிசையிலே எழும்பி நின்று அவர்களுடைய பிரார்த்தனைகளே, அவனுடைய அழுகை அந்த நேரங்களின் போது சொல்வார்கள், இறைவனை பார்த்து சொல்வார், நீ எனக்கு ஏவினாய், இன்னென்ன விடயங்களை நிறைவேற்றுமாறு நீ சொன்னாய், ஆனால் நான் நிறைவேற்றவில்லை. இன்னென்ன விடயங்களை நீ தவிந்து கொள்ளுமாறு அமர்த்தனி ஹலஃப்துக்க நகைத்தனி அமர்த்துக்க, நீ ஏவினாய் நான் செய்யவில்லை, நீ தடுத்தாய் நான் செய்தேன் என்று இப்படியாக செய்து அவர்கள் வருந்தி கொண்டிருப்பார்கள். வஃபி குல்லி ஆனின் வத்தவஜ்ஜுஹு இலைஹி ஃபிர்ரூஹி வல் கல்பி வல் ஜவாரிஹி குல்லிஹா மான். அவர்கள் இபாதத்து செய்கின்ற பொழுதும், தொழுகின்ற பொழுதும், குர்ஆன் ஓதுகின்ற பொழுதும், திக்ர் செய்ய எல்லா நிலைமைகளிலும் தன்னுடைய உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னுடைய ரூ ஆத்மா, கல்பு உள்ளம், ஜவாரிஹ் ஏனைய உறுப்புகள் அனைத்தும் ஒரே முகப்படுத்தப்பட்டதாக, ஒருமுகப்படுத்தப்பட்டதாக, ஒரு இடத்து மையப்படுத்தப்பட்டதாக, மைய குமியல் சேர்ந்ததாக, ஃபோக்கஸ் பண்ணப்பட்டதாக அவர்கள் இருப்பார். நாங்கள் பார்க்கலாம், சில நேரம் நாங்கள் ஒரு இபாதத்துக்கு போனதுக்கு பிறகுதான் அப்படியே வீட்டை நான் பூட்டினேன்னா, நான் அவருக்கு சொல்லி கொடுக்கணுமே, சாப்பிட்டேன்னா அது செஞ்சேன்னா அது செஞ்சேன்னா எல்லா நினைப்புகளும் எங்களுக்கு வரும். ஆனால் இந்த மகான்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான சின்ன ஒரு பொறியாவது ஒரு ஒளியாவது எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கும் என்றால் அதுதான் நாங்கள் செய்கின்ற இந்த மஜ்லிஸ் போன்றவைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும். ஒரு நாள் தன்னுடைய அவையிலே இருந்த
ஜாபிர் என்ற ஒருவரை பார்த்து அவர்கள் பேசுகின்றார்கள். அஸ்பஹ்து வல்லாஹி யா ஜாபிர் மஹ்சூனன் மஷ்கூலுல் கல்ப். ஜாபிரே, நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் கவலை உள்ளவனாக நான் எழும்பியிருக்கின்றேன். என்னுடைய கல்பு, என்னுடைய உள்ளம் இயங்குவதாக, என்னுடைய உள்ளம் வியப்படைந்ததாகவே இருக்கிறது. ஜால்து ஃபிதாக்கமா ஹுஸ்னுக்க வ ஷுகுலுக்க வ ஷகல கல்பக்க. உங்களுக்கு என்ன கவலை? கவலை உள்ளவராகவும் அவருடைய கல்பு, உள்ளம் ஏதோ ஒரு விடயத்தை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலே தான் அவர்கள் காலையில் எழும்புவார்கள். அப்படித்தான் நான் எழும்பியிருக்கின்றேன் என்று தன்னுடைய அவையிலே இருந்த ஜாபிர் என்ற தன்னுடைய சீடருக்கு சொல்கிறார்கள். உங்களுக்கு அவ்வாறு என்ன கவலையை தந்தது? உங்களுடைய உள்ளத்தை உவகை கொண்ட விடயம் என்ன என்று சொன்ன பொழுது, ஃபகால யா ஜாபிர் இன்னஹு ஹுஸ்னு ஹம்மில் ஆஹிரா. நிச்சயமாக மறுமை நாள் பற்றிய ஹம்மிலே, அதனுடைய நினைவிலே நான் இருக்கின்றேன். யா ஜாபிர் மன் தகல கல்பஹு ஹாலிசன் லி ஹகீகத்தில் ஈமான் ஷகல அம்மா ஃபி துன்யா மின் ஜீனத்திஹா. எவனொருவன் இஹ்லாஸோடு இந்த மறுமை பற்றிய எண்ணத்தோடு இருந்தால், அவனுடைய இஹ்லாஸோடு நிலையிலே இருந்தால் ஒரு மனிதன், அவனுடைய ஈமான், அவனுடைய உள்ளம் உலக இன்பங்களிலே, உலக ஆடம்பரங்களிலே, உலக சுவண்டிகளிலே, உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆடம்பர வாழ்க்கையிலே அவனுடைய உள்ளம் செல்லாது. இன்ன ஜீனத்துன் ஜஹரத்து துன்யா இன்னமாகு லைபுன் வலகுவோம். இந்த ஜீனத்து, இந்த அளவுகளெல்லாம் உலகத்திலே இயங்கக்கூடியது, இலங்கக்கூடியது, உலகத்திலே பிரகாசிக்கக்கூடியது. ஆனால் இவைகளெல்லாம் வீண் விளையாட்டும் தேவையில்லாத ஒரு விடயமாகவும் இருக்கிறது. வைன்னத்தாருல் ஆஹிரா லஹியல் ஹயவான். மறுமைதான் நிரந்தரமான இடம், நாங்கள் வசிக்கக்கூடிய இடம், நிரந்தரமாக வாழக்கூடிய இடம் என்று சொல்லிவிட்டு, வாலம் அன்ன அப்னா அஹ்லி துன்யாவும் அஹ்லு கஃப்லத்தின் வ உரூரின் வ ஜஹாலத்தின். உலகத்திலே ஆசை கொண்டவர்கள் அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள், மறதியாக இருப்பார்கள், கர்வமாக இருப்பார்கள், அறியாமையிலே, மடத்தனத்திலே, ஜஹாலத்திலே இருப்பார்கள். வன்ன அப்னா உல் ஆஹிரா, மறுமையை விரும்பக்கூடியவர்கள். ஹும் அல் மூமினூன் அல் ஆமிலூன் அல் ஜாஹிதூன். அவர்கள் மூமின்களாக, விசுவாசிகளாக, எந்த நேரமும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, இந்த உலகத்தினுடைய துறவரம், உலக பற்றில்லாதவர்களாக, அஹ்லுல் இல்ம், அறிவை தேடி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, வல் ஃபிக்ஹ், மார்க்க சட்டத்திட்ட விஷயங்களை கற்கக்கூடியவர்களாக, அஹ்லு ஃபிக்ரத்தின் வாத்திபாரின் லா யுமல்லூன மின் திக்ரில்லா, ஒவ்வொரு விடயத்தையும் சிந்தித்து அதிலே படிப்பினை பெறக்கூடிய, பிரயோசனம் தரக்கூடிய விடயங்களை தங்களுடைய சிந்தனைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு இறைவனை ஞாபகிப்பதை விட்டும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பராமுகமாக இருக்க மாட்டார்கள். எனவே இறைவனுடைய திக்ரிலே அவனை புகழக்கூடிய, அவனை சிறப்பிக்கக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த விடயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்ற உபதேசத்தை அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஜாபிரே வாலம் யா ஜாபிர் அன் அஹ்லு தக்வா ஹுமுல் அக்னியா. தக்வா உடையவர்கள், இறை பக்தி உள்ளவர்கள், இறைவனை பயந்தவர்கள் தான் செல்வந்தர்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் போதும் என்னும் மனமே பொன் செய்யும் மருந்து என்று, எதை எடுத்தாலும் உணவு போதும், சம்பாத்தியம் போதும், இந்த வீடு போதும், இந்த பிள்ளைகள் போதும், இன்ன ஆடை போதும், இன்ன வாகனம் போதும் என்று அந்த போதும் என்ற தாராளத்தன்மை அவர்களிடத்திலே காணப்படும். அக்னாஹும் முல்லா மினத் துன்யா ஃபமஊனத்துஹும் யஸீரா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விட்டும் அவர்களை செல்வந்தர்களாக அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பான். அவர்களுடைய தேவைகள் லேசானதாக இருக்கும். இன்ன சீத்தல் ஹைர தக்கரூக்க, நல்ல விஷயங்களை எல்லாம் மறந்தால் அல்லாஹு தஆலா இவ்வாறான தக்வா உள்ள மக்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இது நல்ல விஷயம், நல்ல காரியம், சதக்கா கொடுங்கள், நல்ல இடத்துக்கு போங்கள், நல்ல மனிதரை சந்தியுங்கள், பெற்றோர்களோடு, தாய் தந்தையர்களோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு நல்ல விஷயங்களிலே போன்ற விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். ஒயின் அமில் தபிஹி ஆனூக்,
அந்த விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது உதவி செய்யக்கூடிய நிலையிலே அல்லாஹ் தாலா இருப்பான் என்று சொல்லிவிட்டு, இந்த தக்வாதாரிகள் அஹ்ரு ஷஹவாத்தவும் லத்தாத்தவும் கல்ஃபவும், அவர்களுடைய இன்பங்கள் ஆசைகளை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் வைத்துக் கொள்வார்கள். கத்திமு தாத்த ரப்பிஹிம் அமாமகும், அல்லாவுக்கு வழிபடக்கூடிய அடை இந்த பாவத்தை நாங்கள் செய்கிறோமே, இதை பார்க்குறோமே, இந்த விஷயத்துக்கு போகிறோமே, இதில் ஈடுபடுகின்றோமே, இந்த விடயத்திலே நான் தவறு செய்கிறேனே என்ற அந்த விடயத்தை அவர்கள் வைத்துவிட்டு இறைவனுக்கு பயப்படக்கூடிய விடயத்தை தான் அவர்கள் முன்னோக்கி கொள்வார்கள். வனதரு இலா சபீலில் ஹைர், நல்ல விடயங்களின் பக்கம் அவர்களுடைய பார்வை இருக்கும். வைலா விலாயத்தை அஹிப்பா இல்லா, அல்லாஹ்வுடைய ஹபீபுகளோடு நண்பர்களோடு இறை நேசர்களோடு அவர்களை தங்களுடைய தலைவர்களாக நல்லவர்களாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஃபஹப்பூஹும் ஒத்தவல்லூஹும் ஒத்தபாவும், அவர்களை விரும்புவார்கள், நேசிப்பார்கள், அவர்களை பின்பற்றுவார்கள் என்பதை துஹ்ஃபுல் உகூல் என்ற நூலின் கிதாபின் 286வது பக்கத்திலே இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நாள் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய தந்தை முஹம்மது பாக்கிர் அவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் மகன் தந்தையை பார்க்க போகிறார். போனால் அவர்கள் மதீனத்து ஏழைகளுக்கு தீனார்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளை விடுதலை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இமாம்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற நிகழ்வு நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்றைய ஒவ்வொரு வகையான சவால்களும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளும் வகை வகையாக இருந்தது. ஹஸரத் அலி அவர்கள் ஒரு வகையான முஆவியாவுடைய அமீர் முஆவியாவுடைய அவருடைய இமாரத்து அவருடைய ஹிலாஃபத்துக்கும் அவருக்கும் இடையிலே அவ்வாறான ஒரு சவாலிலே அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். இமாம் ஹசன் தனக்கு நஞ்சூட்டி கொலை செய்கின்ற அந்த ஒரு பிரச்சனையிலே அவர்கள் அவ்வாறான ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். இமாம் ஹுசைன் கர்பலா களத்தில் உயிர் கொடுக்கக்கூடிய நிலையிலே, இமாம் ஜெயினுல் ஆபிதீன் எதுவுமே பேச முடியாத துஆவினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை உருவாக்குவதிலும் தனக்கு பின்னால் வர இருக்கின்ற தன்னுடைய மகன் இமாம் முஹம்மது பாக்கிர் அவர்களுக்கு முன்னேற்பாடாக ஒரு அறிவாலயத்தை, ஒரு பல்கலைக்கழகத்தை, ஒரு கல்லூரியை தோற்றுவிக்கின்ற அந்த அளவுக்கும் அவர்கள் பல வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்தார்கள். அதே போன்றுதான் இமாம் முஹம்மது பாக்கிர் அவர்களும் அன்று ஏற்பட்டிருந்த, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று அறிவு ரீதியான சிந்தனை ரீதியான ஏனைய மதங்கள் கோட்பாடுகள் கொண்டு வருகின்ற முக்கடவுள் கொள்கைகள், கிறிஸ்தவர்களுடைய யகூதிகளுடைய கொள்கைகள், அவர்களுடைய தத்துவங்கள், மற்றவர்களுடைய ஞானங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பிணைந்து ஒரு அச்சாராக இறுகி போயிருந்த காலகட்டத்திலே தான் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள், ஏனென்றால் ரசூலுல்லாவை நல்லடக்கம் செய்ததற்கு பிறகு சிலர்களுடைய எண்ணம், முனாஃபிக்குங்களுடைய எண்ணம், அன்றிருந்த ரோம் பாரசீகர்களுடைய எண்ணம் அல்லது வேறு வகையான உலக ஆசைகள் கொண்டவருடைய எண்ணம் ரசூலுல்லாவுடைய நல்லடக்கத்தோடு அவர்களுடைய நுபுவத்தையும் அவருடைய நபித்துவத்தையும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் நல்லடக்கம் செய்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இமாம் பாக்கிர் அவர்கள் அங்குள்ள ஞானங்களை தோண்டி எடுத்தார்கள், அறிவுகளை கிளந்தெடுத்தார்கள். கிளந்து எடுத்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு நல்லறிவை போதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாபியாகவும் பெரிய ஒரு மகானாகவும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய தந்தை இமாம் பாக்கிர் அவர்களிடம் ஒரு கேள்வியை ஒருவர் கேட்கிறார். அவர் தாபியாக இருந்தவர் அல்லது ஒரு சஹாபியாக இருந்தவர். அவரிடத்தில் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு தாபி இடத்தில் இமாம் பாக்கிர் அவர்களிடத்தில் வேறொரு இடத்துல கேட்கிறார் கேள்வியை. அவர் சொல்லுகின்றார், அந்தா போகின்ற சிறுவனிடத்தில் அந்த கேள்வியை கேளுங்கள், நல்ல பதில் தருவார் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் அந்த வந்தவர் ஐம்மத்துல் இஅ்திஸால் வ முஃபக்கிரீஹிம், மூத்தசிலா என்ற அந்த கோட்பாட்டு அகீதாவை கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பெரிய ஒரு மனுஷன். ஃபி வஃபியாத்தில் ஐயான் என்ற நூலிலே, ஃபி வஃபியாத்தில் ஐயான் நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கேட்டார்கள், அவர்கள் இமாம் ஜாஃபர் பாக்கிர் அவர்களை சோதிப்பதற்காக ஒரு கேள்வி கேட்டார்.
ஜால்து ஃபிதாக்க மாமானா கவுலுஹு தாலா, அல்லாஹு தாலா குர்ஆனிலே இவ்வாறு சொல்லுகிறானே அதனுடைய கருத்து என்ன, நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கேட்கின்றார். அலம் தர அல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத வல் அர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா என்ற அந்த குர்ஆனுடைய வசனம், அதனுடைய கருத்து என்ன? நிச்சயமாக வானங்களும் பூமியும், மேலும் நிச்சயமாக வானங்களும் பூமியும் துவக்கத்திலே இணைந்திருந்தன, வானம் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன. பின்னர் நாமே அவ்விரண்டையும் பிரித்தோம் என்பதையும் இந்நிராகரிப்போர் சிந்தித்து பார்க்கவில்லையா? இதனை அறிந்து அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா என்று சூரத்துல் அன்பியாவின் 30வது வசனம், 21வது சூரா 30வது வசனத்தில் வரக்கூடிய இதில் வரக்கூடிய அன்ன ஸமாவாத வல் அர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னா, ரத்தக் என்றால் என்ன, ஃபதக் என்றால் என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார் கேள்வி. மா ஹாதா அர் ரதக் வமா ஹாதா அல் ஃபதக் கால அபு ஜாஃபர், ஜாஃபருடைய தந்தை இமாம் முகமது பாக்கிர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், கானத்தி ஸமா ரத்கன், ரத்காக மூடி, அதாவது அது என்ன செஞ்சிருச்சு, வானம் பூமி ஒன்றாக இணைந்திருந்தது. லா தன்சுலுல் மத்தர், மழை பெய்யாது, அதுதான் ரத்தக். ஒக்கானத்தில் அறுது ரத்தக்கன், பூமியும் அதோடு இணைந்திருந்தது, வானம் பூமி ஒன்றாக இருந்தது குர்ஆன் சொல்லுச்சு. அதுக்கு பிறகு தான் பிரிஞ்சு என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒக்கானத்தில் அறுது ரத்தக்கன் லா தஹ்ருஜு நபாத், பூமி அந்த ரத்துக்காக இணைஞ்சதாக மூடியதாக இருந்தது, அதிலிருந்து எந்த பயிர்களும் முளைக்கவில்லை. ஃபதக்கல்லாஹு ஸமாவ, அல்லாஹு தாலா பிரித்தான், வானத்தையும் பூமியையும் பிரித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஃபதக்கல்லாஹு ஸமா பில் கதர், மழை பொழிவதை கொண்டு வானத்தை இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா பிரித்தான். ஃபதக்கல் அர்த பின் நபாத், பூமியிலே பயிரை முளைக்கச் செய்வதன் மூலமாக பூமியை பிரித்தான் என்ற கருத்தை அவர்கள் சொன்ன பொழுது ஃபன் கத்த அம்ர் வலம் யாத்தரல் ஷை, அதுக்கப்புறம் அந்த அம்ர் என்பவன் அதைவிட கேள்வி கேட்க முடியாமல் அவன் தடுமாறி இருந்தான் என்ற விடயத்தை அத்தப்ரிசி அவர்கள் தன்னுடைய அல் இஹ்திஜாஜ் என்ற நூலின் 2ஆம் பாகத்தின் 323வது பக்கத்திலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய சூஃபி ஞானிகளுள்ளே இருக்கக்கூடிய ஜயீம், அந்த சூஃபிகளுடைய பெரிய ஒரு தலைவர், தரிக்காக்கள் இருக்குதானே சூஃபி ஞானம் பெற்றவர், சில தரிக்காக்கள் இருக்கிறது. அந்த தரிக்காக்கள் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை. ஏன்னா சிலர்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னால், ஒரு மனிதர் இருந்தார், ஒரு லாம்பொண்டு இருக்கும், அவர் எப்பொழுதும் லாம்பொண்டை பற்ற வச்சு கொண்டிருப்பாராம். ஒரு பாவம் ஒன்று செஞ்சுட்டு வந்தால் உடனே அந்த லாம்பில் கையை சொட்டு கையை வச்சு என்ன செய்வாராம், நரகத்தை நினச்சி கொண்டு அந்த பாவத்திலேருந்து விடுபடுவாராம். ஏன் அப்படி செஞ்சு அவர் நிறைய கைகளெல்லாம் புண்ணாக்கிக்கிட்டார், நிறைய காயம். இன்னொரு மனிதரிடத்தில் பார்த்து அவர் ஒரு ஞானி என்று சொல்கிறார்கள், சூஃபி ஞானி என்று சொல்கிறார்கள், ஒரு கம்பு கட்டண்டு வச்சு கொள்வாராம். ஒரு பாவத்தை செஞ்சிட்டாருன்னா அல்லது ஒரு செய்யக்கூடாத ஒரு வேலையை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அந்த கம்பெடுத்து அடித்து கொள்வது, முதுகில் அடித்து கொள்வது, அடித்து அவர் உடம்பில் சில காயங்களை உருவாக்கி கொண்டார். இது கூடாது என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்களா, இமாம்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சா? இல்லை. அந்த பாவத்தினுடைய பெருபேரை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதனால் என்ன நடக்கும், அதனால் செய்ய மாட்டார்கள். இப்போ டாக்டர் சொல்கிறாரு சிகரெட் குடிக்கவான்னு சொல்லி ஒரு ஆளுகிட்ட, ஆனால் டாக்டர் குடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன் அவர் டாக்டர் அப்படி சொல்கிறாரு? சில நேரம் அவர் குடிக்காமல் இருக்கலாம். குடிப்பதனால் ஈரலிலே, உள்ளத்திலே, இதயத்திலே எவ்வாறான ஆபத்துகள் ஏற்படும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள். எனவே அறிவு ஞானம் கொண்டவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்திலே ஈடுபட மாட்டார்கள். இப்படியான ஞானத்தை, இப்படியான அறிவுதான் சிறந்தது என்று உரஃபாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு சின்னொரு வித்தியாசத்தை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் நினைக்கின்றேன். இந்த முஹம்மது இப்னு அல் முன்கதிர் என்ற ஒருவர், இமாம் பாக்கிர் அவர்கள் சரியான தடுமாறக்கூடிய ஒரு தள்ளாத வயதிலே அவர்கள் மதீனாவிலே தன்னுடைய பணியாளனோடு, 2 பணியாளனோடு அவர்களுடைய வளமையான அவருடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சரியான வெயில் நேரம்.
இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களும் அப்படித்தான், அவர்களுடைய தந்தை முகமது பாக்கிர் அவர்களும் அவ்வாறு தான். அவர்களுடைய அந்த சேனையிலே பயிர் வேலையில் செஞ்சு கொண்டு சரியான வயசு ஆளுக்கு. அப்போ இவர் நினைத்தார், நாங்கள் போய் அவருக்கு ஒரு முன்கதிர் என்ற மகான் நினைத்தார்கள், நான் போய் இந்த முகமது பாக்கிர் அவர்களுக்கு சில புத்திமதிகளை நான் சொல்லலாமே, வாது செய்யலாமே, உபதேசம் செய்யலாமே என்று சொல்லி அவர் வாரார். இந்த தள்ளாடக்கூடிய இந்த முதுமையான வயசில் ஏன் இந்த வெயிலுக்குள் நீங்கள் நுழைஞ்சு இப்படி வேர்த்து விறுவிறுத்து நீங்கள் வேலை செய்யணும் வந்து பார்க்குற நேரத்தையில் அப்படி அவர் அவர் என்ன செஞ்சார்ன்னு சொன்னால், அந்த இரண்டு தன்னுடைய ஆளை கிட்டத்தட்ட நிற்க இயலாத மாதிரி ஒரு நடுக்கமான ஒரு வயது. அப்படியான அந்த கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், அப்போ இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் வேலை செஞ்சுட்டு வயலுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு அதில் சேனை பயிர்களை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் உங்களோட சீவம் போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்கள் என்று சொன்னால், எப்படி போவீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார்கள், வைன்ன ஃபி தாத்தி மின் தாத்தில்லா, அல்லாஹுக்கு வழிபட்டவனாகத்தான் நான் என்ன செய்வேன், மரணிப்பேன். பள்ளிக்குள் தொழுகையிலே நின்று மரணிப்பது மாத்திரமல்ல இறைவனுடைய அன்புக்குரிய நிலை. இவ்வாறு பயிர் செய்து கொண்டு தன்னுடைய சொந்த கையினால் தன்னுடைய வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அந்த உழைப்பின் போதும் மனிதன் இபாதத்திலே இருக்கிறான், வணக்கத்திலே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, காலல் பாகிர் சலாமுல்லாஹி அலை அகுஃபு பியா நஃப்ஸி அன்க வானின்னாஸ், இதன் மூலமாக உன்னிடத்திலிருந்து உன்னிடத்திலே வந்து நான் ஒரு பணம் கேட்குகின்றதை விட்டு நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய பணம் தேவைப்படாது, மனிதர்களிடத்திலே நான் எதுவும் கேட்டு செல்ல மாட்டேன், கரத்தினால் கையினால் உழைத்து உண்ணக்கூடிய எனக்கு நிலைமை ஏற்படும். வைன்னமா குந்து அகாஃபுல் மௌத்த லவ் ஜாஅனி வ அன அலா மாசியத்து மினல் மிம் மாசில்லா, நான் மரணத்துக்கு எப்போ பயப்படுவேன் என்று சொன்னால், நான் ஒரு பாவமான காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுதோ எனக்கு மரணம் சம்பவித்தால் அப்போதுதான் நான் பயப்படுவேன் என்று அந்த மகான் அவர்கள் சொன்ன விஷயத்தை அல் இர்ஷாத் என்ற நூலிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் முகமது பாக்கிர் நாயகத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய ஞானமும் எந்த அளவுக்கு விசித்திரமானது, எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பல வகையான விடயங்களில் இருந்து பார்க்கலாம். அவர்களுடைய காலத்திலே கிட்டத்தட்ட 5 உமையாக்களுடைய அன்று இருந்த அரசர்களுடைய அடக்குமுறைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வலீத் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு அரசர், அதுக்கு பிறகு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்பவர், இப்படியாக வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலே, அதே நேரத்தில் யசீத் இப்னு மர்வான், இப்படியாக ஹிஷாம் இப்னு மலிக் என்ற இவர்கள் போன்ற அரசர்களுடைய காலத்திலேயெல்லாம் இமாம் பாக்கிர் அவர்கள் பல அரசர்களை உடைய அடாவடித்தனங்கள், அட்டூழியங்கள், கொடுமைகளுக்கு உட்பட்டவர்கள். இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்துக்கு, கௌரவத்துக்கு அவர்கள் செய்த ஒரு பங்களிப்பை நாங்கள் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு அன்று ரோம் என்ற நாட்டிலே தான் காகித உற்பத்தி இருக்கும். பேப்பர் ஃபேக்டரி எங்கே இருக்குமா? இப்போ காகித உற்பத்தி செய்யக்கூடிய இடம் ரோம் தேசத்திலே தான் இருக்கும். அப்போ அதற்கு பிறகு என்ன செய்தார்களோ, எகிப்து இஸ்லாமிய நாடாகிய எகிப்திலும் அந்த காகிதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை முறையை உருவாக்கி விட்டார்கள். அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த நாட்டுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல் எல்லாம் என்ன செஞ்சுருந்துச்சு, அந்த ரோம் தேசத்துடைய செயல்முறைகளை தான் என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, அதைத்தான் முன்னோடியாக கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு எப்படி எங்கே போனாலும் டொலர் எடுத்துக்கொண்டு இலங்கையில் நாங்கள் பாவிக்கலாம், இந்தியாவிலேயும் பாவிக்கலாம், அமெரிக்கா, உலகத்து சர்வதேச நாடுகள் எங்கே போனாலும் டொலருக்கு மவுஸ் இருக்கும். அதான் சர்வதேசத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடியது. ரூபாவை எடுத்துக்கொண்டு போனோம்னா சில நாட்டில் இது என்ன காசு, இது பொய் காசுன்னு சொல்லிடுவாங்க. அப்படியான நிலைமைகளும் இருக்கு. அப்போ இப்படியான காலகட்டத்தில் அந்த எகிப்திலிருந்து என்ன செஞ்சாருங்கிற கிறிஸ்தவர்கள் இந்த பணத்தாள்களில் ரோம் தேசத்தினுடைய அந்த பணத்தாள்களை தான் அவர்கள் பாவித்து கொண்டு வந்தார்கள். அதில் அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த விடயங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஃபிதா, மகன், பரிசுத்த ஆவி என்ற கிறிஸ்தவ அடையாளங்கள் அதிலே என்ன செய்யப்பட்டிருந்தது, அந்த சொற்பிரயோகங்கள் அதில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இந்த உமையா அந்த ஆட்சியிலே மர்வான்
ஹலீஃபா அப்துல் மாலிக் என்பவர் ஒரு கொஞ்சம் கூர்மையான புத்தியுள்ள ஒருவராக இருந்தார். அந்த அந்த எகிப்தினுடைய தாள்களிலே பணத்தாள்களை கண்ட அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் உள்ள வார்த்தைகளை பார்த்துவிட்டு அதில் உள்ள வார்த்தைகளை அரபு மொழியில் நாங்கள் மொழிபெயர்க்கலாம் தானே என்று சொல்லி அதை மொழிபெயர்க்குமாறு சொல்லி அந்த தாள்களுக்கு பதிலாக ஷஹாதத்து கலிமாவை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிலே நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி அந்த எகிப்துக்கு இருந்த கவர்னருக்கு கட்டளை போடுகின்றார். இப்போ இந்த பணம் மெல்ல மெல்ல எல்லா இடங்களுக்கும் சென்று ரோம் தேசத்து சக்கரவர்த்தியையும் சென்றடைகிறது. ரோம் தேசத்து சக்கரவர்த்தி அதை பார்த்ததற்கு பிறகு அவனுக்கு ஒரு மனசில் கிடையாது, இன்றைக்கு டாலருக்கு பதிலாக யூரோப்பில் இருக்கக்கூடிய பணம் அல்லது வேறொரு நாட்டு பணம் என்று உலகத்தில் எழுப்புனா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஒரு வீழ்ச்சி அடையும், ஒரு பணவீக்கம் ஏற்படலாம், அல்ல ஒரு அச்சத்தை கொடுக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த அப்துல் மலிக் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். ஹலீஃபா அவருக்கு யாருக்கு எழுதுகிறார்? சக்கரவர்த்தி ஹலீஃபா அப்துல் மலிக்கு பின்வருமாறு கடிதத்தை ஒன்று எழுதுகிறார். காகித உற்பத்தியானது எப்போதும் ரோமானிய அடையாளங்களுடனே இருந்து வந்திருக்கிறது. நீர் இதனை தடை செய்தது சரியானதல்ல. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறது, நீங்கள் வேறு அடையாளங்களை போட சொன்னது பொருத்தமற்ற செயலாகும். எனவே நீங்கள் அவ்வாறு செய்கின்ற அந்த விடயத்தில் இருந்து நீங்கள் இவ்வாறு இந்த நடவடிக்கைகளை விட்டுவிடுங்கள். இதற்காக உமது மறுதளிப்பு எனக்கு அதற்காக வேண்டி அவர் என்ன செஞ்சார், ஒரு பரிசையும் அவருக்கு பெரிய ஒரு பணப்பொதியை அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த பணப்பொதியை ஏற்றுக்கொள்ளாது மறுதளித்த அப்துல் மாலிக் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவரிடத்தில் ஒரு அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லி அந்த பணத்தையும் கூட திருப்பி அனுப்புகிறார். இரண்டாவது முறை என்ன செஞ்சாருன்னா, நாம் அனுப்பின பணம் காணாதோ என்று சொல்லி அதை ரெட்டிப்பாக்கி மீண்டும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு கடிதத்தை என்ன செய்கிறார், வரைந்து அனுப்புகிறார். எனது அன்பளிப்புகளின் சொற்பமான அளவு உண்மை சிறுமைப்படுத்திவிடும் என்பதற்காக நீர் அதனை ஏற்றுக்கொள்ளாது நிராகரித்திருக்கின்றீர் என நான் நினைக்கின்றேன். இதோ அதை விட இரட்டிப்பான மடங்கு அனுப்புகிறேன். நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இவ்வன்பளிப்புகளை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்திருந்தார் அவர் சொன்னார். இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த அந்த நேரத்தோடு அனுப்பிய அன்பளிப்பை விடவும் பன்மடங்கு அன்பளிப்புகளை அவர் அனுப்புகின்றார். திருப்பி அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த முயற்சியை கைவிடாமல் என்ன செய்கிறான்னு சொன்னால், இதை நீ நிராகரித்தால் இவ்வாறு எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இப்படி காசடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பணத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துவிட்டு அரபியிலே ஷஹாதத்து கலிமாவை பொதிக்க வேண்டும் பொறிக்க வேண்டும் என்று அவ்வாறு நீங்கள் இருந்தால் உங்கள் நபியை தூற்றக்கூடிய இகழக்கூடிய சொல்லாடல்கள் கொண்ட தங்கம் வெள்ளியிலான நாணயங்களை நான் வெளியிடுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அனுப்பி அவர் சொல்லுகின்றார். இப்பொழுது இந்த அப்துல் மாலிக் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவருக்கு ஒரு தர்ம சங்கடம், இனி எதுவுமே செய்ய முடியாமல் யோசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது தடிமாறி போனவர்களில் இது நாம் இறைவனை நிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக இது மாறிவிடுவோமே என்று சொல்லி நான் ஒரு துரதிஷ்டவாளியாக ஆகி இஸ்லாத்திலே மிக கெட்டவன் என்று எனக்கு இந்த பேர் வந்து விடுமே, முகமது நபியை இகழ்ந்து அவர் நாணய தாள்களை வெளியிட்டாள் என்று சொன்ன பொழுதும் இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எதுவுமே செய்யாமல் பலர்களை கூப்பிடுகின்றார், புத்திஜீவிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகின்றார். இதற்கு என்ன தீர்வு நீங்கள் வைக்கலாம்னா, அவங்க ஒழுங்கான ஒரு ஆலோசனை யாருமே செல்லலை. இவ்வாறான நெருக்கடியான நிலையில் இருந்து மீட்பதற்காக ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இந்த நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக அதற்குரிய சரியான வழியை சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய கருத்தையோ அல்லது அவருடைய முயற்சியோ நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்ன பொழுது, இதெல்லாம் பேசுவதற்குரிய நேரம் தற்போதில்லை, உமக்கு நாசம் உண்டாகட்டும், அம்மனிதர் யார் என்று கூறு என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்னு சொன்னால், ஹலீஃபாவே இந்த பிரச்சனைக்கான தீர்வை இமாம் பாக்கிர் அவர்களிடமிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். இதனை ஏற்றுக்கொண்ட அந்த மலிக் என்ன செய்கிறார்னு சொன்னால், உடனடியாக மதினாவில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு விஷயம் அனுப்புகிறார். அங்கே இருக்கக்கூடிய இமாம் பாக்கிரை அன்பாகவும் மரியாதையாகவும்
எதுவுமே செய்து விடாமல் சிரியாவுக்கு கொண்டு வருமாறு அவர் என்ன செய்கிறார், அங்கிருந்து செய்தி அனுப்புகிறார். ரோம் தேசத்திலே முன்னர் அந்த செய்தி கொண்டு வந்திருந்த அந்த அந்த பிரதிநிதியும் இமாம் பாக்கிர் அவர்கள் வருகின்ற வரையும் காத்து கொண்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விடயத்தை பற்றி அந்த விடயம் எல்லாம் அப்படியே இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை இந்த ரோம் சக்கரவர்த்தி என்ன செய்ய மாட்டான் ஒருபோதும். அப்போ இப்போ என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் இமாம் ஜாஃபர் முகமது பாக்கிர் அவர்களிடத்தில் சம்பவத்தை எல்லாம் சொல்லியாச்சு. யாருக்குமே தீர்ப்பு சொல்ல முடியாது. இமாம் பாக்கிர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் செயலை ரோம் சக்கரவர்த்தி ஒருபோதும் செய்ய மாட்டார். அத்தகைய மோசமான செயலை செய்வதற்கு அனைத்து சக்தியும் கொண்ட அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். இந்த பிரச்சனைக்கான தீர்வு மிகவும் இலகுவானது. நீங்கள் இந்த பணம் அடிக்கக்கூடிய பணத்திலே நல்ல விடயங்களை பொதிக்கக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் ஒன்று கூட்டுங்கள். நாணய குற்றிகளை உருவாக்குமாறு அவர்களை கட்டளையிடுங்கள். நாணயத்தின் ஒரு பக்கத்தில் சூரா தௌஹீதையும் மறுபுறத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரையும் அதில் பொறிக்கட்டும். இவ்வாறு நாமே நாணய குற்றிகளை வெளியிடுவதன் மூலமாக ரோமானிய நாணயங்களின் தேவையிலிருந்து நாம் என்ன செய்து விடலாம், நீங்கி விடலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இமாம் பாக்கிர் அவர்களுடைய அவர்கள் அந்த நாணய குற்றிகளை எவ்வாறு உருவாக்குவது, அவற்றின் பெறுமதிக்கேற்ற நிறை அளவு என்பதையும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 10 திரகம் நாணய குற்றிகள் 7 மிஸ்கால் கனவளவு கொண்டிருக்க வேண்டும் எனவும் தமது விவரங்களையும் எடுத்து கூறி அந்த நாணய குற்றிகளில் அவை பொறிக்கப்பட வேண்டிய இடம், காலம் என்பனவற்றையும் செய்யுமாறு அவர்கள் பணித்தார்கள். இமாம் குறிப்பிட்ட அனைத்து விடயங்களையும் அப்துல் மலிக் நடைமுறைப்படுத்துமாறு தன்னுடைய பணியாளர்கள் உத்தரவிடுகின்றார். இஸ்லாமிய உலகின் எல்லா நாடுகளிலும் இந்த நாணய குற்றிகளை என்ன செய்யணும், பயன்படுத்த வேணும் என்று எல்லோருக்கும் அவருடைய அந்த கட்டளை பிறப்பித்து பழைய நாணயங்களுக்கு பதிலாக பழைய நாணயங்களை கொடுத்துவிட்டு புதிய நாணயங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இந்த ரோம் மன்னருடைய சக்கரவர்த்தியினுடைய தூதன் இந்த நடவடிக்கை எல்லாம் இது பண்ணதுக்கு பிறகு என்ன செய்கிறார், அவரை இந்த அப்துல் மலிக் திருப்பி அனுப்பி வைக்கிறார். ரோமுக்கு போகிறார். விவரங்களை எல்லாம் கேட்டறிந்த சக்கரவர்த்தி சபையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாருக்கும் மத்தியில் சொல்கிறார். அங்கே ஆக்களுக்கு சுற்றியான ஆத்திரம் வந்துச்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மிகவும் தங்களுடைய உடனடியாக நாங்கள் இந்த நபியை இகழக்கூடிய தூட்டக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் கரிச்சித்தனர். ஆனால் சக்கரவர்த்தி அமைதியாக இருக்கும்படி சொல்லி அவர் பதில் கொடுத்தார். நபியை தூஷிப்பதன் மூலமாக அதை பார்க்கும் அப்துல் மலிக்கை கோபமூட்ட வேண்டும் என்று தான் நான் என்ன செய்தேன், விரும்பினேன். நபியை தூஷிப்பதன் மூலமாக அதை பார்க்கும் அப்துல் மலிக்கை கோபமூட்ட வேண்டும் என்று தான் நான் விரும்பினேன். ஆனால் இப்போது அதனை அமுல்படுத்துவது என்பது வீணான வெற்று வேலையாகவே இருக்கும். ஏனெனில் முஸ்லிம் நாடுகள் ரோமானிய நாணயங்களின் தேவையில் இருந்து நீங்கிவிட்டன என்று அந்த ரோம் தேசத்து சக்கரவர்த்தி சொன்ன இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அளவுக்கு இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தனக்கு எதிராக அந்த இஸ்லாமிய நாடுகளிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறு அவர்களுக்கு பேச முடியாது, அவர்களுடைய கருத்தை சொல்ல முடியாது, இப்படியான அநியாயங்கள் பலவற்றையும் செய்து கொண்டு இருந்தாலும், ஆனால் இஸ்லாத்தினுடைய பொதுவான தன்மைகளுக்கு அந்த அரசர்களோடு சேர்ந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு வாழ்ந்து வந்த இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்கள் கடைசியாக ஹிஜ்ரி 114 தில்ஹஜ்ஜி 7ஆம் நாள் அவர்களுடைய எதிரிகளினால் நஞ்சூட்டி கொலை செய்யப்பட்டு தன்னுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கின் இந்த காலத்திலேயே இந்த விடயம் இடம்பெறுகின்றது. தன்னுடைய தந்தையாகிய இமாம் ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற கபருக்கு பக்கத்திலே புனித ஜன்னத்துல் பக்கியிலே இமாம் முஹம்மத் அல் பாக்கிர் இப்னு
அலி இப்னுல் ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்திலே சென்று அவர்களை ஜியாரத் செய்து அவர்களுடைய கபரிலே இருந்து தவஸ்ஸுல் செய்யக்கூடியதும் பிரார்த்திக்கக்கூடிய நிலைமைகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பல வகையான அருள்மொழிகளை, நல்ல வார்த்தைகளை, அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அதில் இரண்டை மாத்திரம் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்க நினைக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையையும் வெட்க உணர்வும் உள்ள மனிதனை மிகவும் நேசிக்கின்றான். வெட்கமுள்ள மனிதனையும் பொறுமையுள்ள மனிதனையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் விடயத்தை தேவையற்ற விடயமாக கருதும் கூட்டம் மிக கெட்ட கூட்டமாகும் என்று அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் முடியுமான வரை தீமையான காரியங்கள், பாவமான செயல்கள் காணுகின்ற பொழுதோ முடிந்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நாவினால், எங்களுடைய கையினால், நாங்களுடைய வெறுப்பை காட்டி அந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை தடுக்க வேண்டும். நல்ல விடயங்கள் நடக்குகின்ற பொழுது நாங்களும் சென்று மற்றவர்களுக்கும் சொல்லி அவைகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையோடு நாங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் வெட்க உள்ளவர்களாக, ஹயா உள்ளவர்களாக எப்போதும் நாங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லவர்கள் பாலிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.